சரவணபெருமாள், இப்போ இந்த இன்டலெக்சுவல் டிஸ்டிங்க்டு எமினன்ஸ் ஸ்காலர்ஸுடைய கட்டுரை படிக்கும்போது இதை பொதுவாக தான் பார்க்கணும். ராகுல் காந்தி பேசுகிறது அப்படியே தூர தள்ளிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாப் ஸ்கேர்ஸ் நாட் ஒன்லி என்டிஏ பட் ஆல்சோ யூபிஐயும் ஹி ஹேட் கோட்டட், ரொம்ப அதையும் சொல்கிறார். ஜாப் ஸ்கேர்ஸ் மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமாக. மூன்றாவது இந்த காம்படிஷன், வியட்நாமும் பங்களாதேஷும் எப்படி நம்மளோட போட்டி போடுறாங்க, அந்த லோ ஸ்கில்டு மேனுஃபேக்சரிங் அது ரொம்ப முக்கியம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த சரக்கு தான், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. வெரி இன்எஃபெக்டிவ் ஆக்ஷன். இந்தியாவை பொறுத்தவரை மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மோசமான நிலைப்பாடு இருக்குது. இது புள்ளியை நீங்கள் மறக்க முடியாது ஐசிஎம்ஆருடைய தரவுகளின் அடிப்படையில். ஆனால் மோடி அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன அது சொல்கிறது புரொபகண்டாவை எடுத்து செல்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் மறக்கவும் முடியாது. எல்லாம் புள்ளி கணக்கில் மத்திய அரசினுடைய தரவுகள் அடிப்படையிலே கேட்குறோம். திரு சரவணபெருமாள், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எப்படி பார்க்குறோம்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்களும் ஜெயா நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் சாரதிகளுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம நண்பர் கூட சொன்னார், மேக் இன் இந்தியா இல்லை, அது ஃபேக் இன் இந்தியா. ஏன்னா இப்போது ஃபேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் டேக் இன் இந்தியாவாக இருக்குது. இப்போ தான் டேக் ஆஃபே ஆகிருக்கு இந்தியா 10 வருஷத்துக்கு அப்புறம். 10 வருஷத்துக்கு ஆமாம், அப்படி சொல்லுங்கள். ஏன்னா அது வரைக்கும் டேக் ஆஃபே ஆகலை. அப்போ 10 வருஷமாக சொன்ன, அதாவது இப்போ முன்னாடிலாம் சொல்லுவாங்க, அந்த ஸ்கூட்ரு ஸ்டார்ட் ஆகலாம், அப்படி படுக்க போட்டு நீங்கள் கிக் பண்ணிங்கன்னா, தூக்கி நிறுத்தி கிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை கூட பண்ண முடியல அவங்களால. ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்னால குளோபலாக ஒரு லுக் அவுட் வந்திருக்கு. மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் என்ன சொல்லுதுன்னா, இத்தனை வருட காலமாக, அதாவது மோடியினுடைய முதல் பாராளுமன்ற ஸ்பீச்சில் அவர் சொல்லிட்டார், அனைத்து பிரதமர்களும் இதற்கு முன்னாடி இருந்தவங்க பல நல்லதுகளை செஞ்சுருக்காங்க, பல நல்லதுகளை கிடப்பில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு வருவோம், நாங்கள் ஒத்துக்கிறோம். அதாவது நீங்கள் கொடுத்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்லாம் தூங்கிட்டு இருந்து அதெல்லாம் தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்தார். அது இல்லாமல் டிமானிட்டைசேஷன் தூங்கிட்டு இருந்து அதெல்லாம் தூசி தட்டி கொண்டு வந்திருக்கோம். இதனோட பரிணாம வளர்ச்சி இன்னும் அடுத்த வரப்போகிற பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். அடித்தளம் விட்டுட்டு இருக்காரு. ஒரு கேள்வி இல்லை, பாயிண்ட்டுக்கு வரேன், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் தான் பேச போகிறீங்க. மோடி அவர்கள் மக்களெல்லாம் நீண்ட கியூவில் நிற்கிறாங்க. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த உடனே 2000 நோட்டு தாண்டு மோடிட்டு போய் கேட்குறாங்க, ப்ரிப்பேர் டு ஃபார் அப்ராடு. அவர் சொல்கிறாரு, 50 நாட்கள் மட்டும் காத்திருங்கள், 50 நாளுக்கு அப்புறம் நிலைமை மாறும். வாட் ஹேப்பன்? மாறிச்சு இல்லையா? 50 நாளுக்கு அப்புறம் மாறிச்சு. ஏன் அப்போ இருந்த சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் பீகாரில் இருக்கக்கூடிய மினிஸ்டர், அவரே லைனில், அவங்க குடும்பமே லைனில் நின்று தான் நோட்டை எடுத்து. அதை சொல்லலை, என்ன மாறிச்சுன்னு சொல்லுங்க. என்ன மாறிச்சுன்னா பல, அதாவது இருங்க, அதாவது என்ன வளர்ச்சி வளர்ச்சின்றது நான் சொல்ல வரேன் இருங்க. அதாவது கள்ளத்தோணியிலையும் கள்ளப்பணங்களையும் நேபாளில் இந்த பக்கமும் நாகப்பட்டினத்துலேயும் நீங்கள் இந்த ஃபிஷர்மேன்லாம் போராடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பவுண்டரி லைனுக்கு அப்புறம் அவங்க கடத்தி கொண்டு வரக்கூடிய கள்ளத்தோணியில் இருக்க கள்ளப்பணம் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் நேபாளில் இருக்கிற கள்ளப்பணம்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நம்ம பத்திரிகையாளருக்கு தெரியும், அதாவது மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 2009 வரைக்கும் இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். 2009க்கு அப்புறம் 2 வருட காலமாக பிரணாப் முகர்ஜி ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லிட்டாரு, லீ டி ரோ இந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்பு நோட் அடிக்கக்கூடிய மிஷினு எல்லாமே பாகிஸ்தானுக்கும் விற்கப்படுகிறது. அப்ப பாகிஸ்தான்ல விற்கும் போது நீங்க கள்ள நோட்டை அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணாரு, பிரணாப் முகர்ஜி பினான்ஸ் மினிஸ்டர் அந்த லீ டி ரோ அப்படின்ற கம்பெனியை தடை பண்ணிட்டார். இன்னைக்கு விவாதத்தினோட டாபிக் அது இல்ல. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய, அதாவது அதான் சொல்ல வரேங்க, இன்னைக்கு நான் அவங்க சொல்றாங்க இல்லையா, மோடி போய் அங்கே ஜெய்சங்கர் அமிச்சு இன்விடேஷன் கேட்டு பிச்சை எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதே ராகுல் காந்தி கொண்டலசா ரைஸ் 2011-12 பீரியடில் இந்தியாவுக்கு வரும்போது அவர் சாதாரண எம்பி, அந்த அழைக்கப்படாத விருந்தாளியாக முந்திரி கோட்டையாக சென்று
கொண்டலிசா ரைஸ் இடம் இருங்க மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க சார் பயன்படுத்தாதீங்க. அதையா சார் அதாவது அழைக்கப்படாத என்ன சொல்றாங்க சார் ஸ்பெஷல் என்வாய்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் ஐயா இல்ல ஒரு நிமிஷம் நான் அழைக்கப்படாத விருந்தாளின்னு நான் சொல்றேன். ஐயா, அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது இப்ப நாம நான் எல்லாரும் முடிச்சுக்கிறேங்க. இல்ல, நீ அதான் சொல்றேன். நாம நாட்டின் வளர்ச்சி குறித்து தான் பேசுறோம். அதை மட்டும் சொல்லுங்க. அதுதாங்க சொல்ல மத்த வரேன். வார்த்தைகள் அதாவது அவர் அழைக்கப்படல, இவர் அழைகா இருந்தாலே அங்க சரி, போனாரு. அதை விட்டுருங்க. அது சம்பந்தம் இல்ல. நாட்டினுடைய அவப்பேரை உருவாக்குனார் ராகுல் காந்தி. அதுதான் விஷயம். அது இல்லாம இப்ப இன்னைக்கு எய்ம் பண்ணியிருக்கிறது 25%. இது மேனுஃபேக்சரிங்குடைய கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில் 25% கொண்டு வரணுன்ற முயற்சியில தான் இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் தூசி தட்டி கொண்டு வந்திருக்காங்க. இது பழைய காலத்து திட்டம் தான். ராஜீவ் காந்தி அவர்கள் முன்னெடுக்காத திட்டம். தூசி எடுக்கல சார். ஒரே ஒரு இருங்க சார், முடிச்சுக்கிறேன். இல்ல நீங்க பேசும்போது குறுக்கிட்டு போய் முடிச்சுக்கிறேன். அப்புறம் நீங்க நீங்களும் பேசலாம், ரெண்டு பேரும் பேசுங்க. இல்ல, ஒரே ஒரு தப்பு இல்ல. கேள்வி ஏன்னா கேட்கிறேன். உங்க டைம் தான், நீங்க பேசிட்டு நான் சொல்ல வந்த கருத்து சார் அவர் சொல்லி முடிக்கட்டு. விஜயகிருஷ்ணன் ஐயா சொல்லட்டு. அதாவது 25% எய்ம் பண்ணியிருக்காங்க சார். அதாவது ப்ரொடக்ஷனுடைய இது இவங்க விட்டுட்டு போகும்போது growth ரேட் அப்படின்னு எடுத்துக்குவோம். கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஜிடிபியை விட்டுரும். 4.5% இருந்தது. அதே தொடர்ந்து வேரியேஷன் வந்து மைனஸ்ல எல்லாம் போய் -27 அதெல்லாம் போச்சு. 11ல வந்துச்சு. எப்போ 2021 11ல growth ரேட் வந்துச்சு. ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் நான் சொல்லல, growth ரேட் மேனுஃபேக்சரிங்கோட 11ல எப்பவுமே வந்து கிடையாது. இருங்க சார், 11ல growth ரேட் சார் நான் சொல்றது இருக்கு, இது டேட்டா இருக்கு. ஜிடிபியா ஜிடிபில கிடையாது, growth rate. growth rate of the manufacturing 2023ல. அதுக்கப்புறம் 11%ல இருந்து 4.8 5.5க்கு இன்னைக்கு வந்து நின்றுருக்கு. இதான் விஷயம். growth rate சொல்றேன் நான். சார் சொல்லுங்க சார். இல்ல அதுக்கு நான் முடிச்சுக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இது என்ன பொறுத்தளவுக்கு நீங்க 15.9ன்னு சொல்லியிருக்கீங்க. ஜிடிபில கான்ட்ரிபியூஷன்ல மேனுஃபேக்சரிங்கோட கான்ட்ரிபியூஷன் 15.9. ஆனா உண்மையிலே என்னன்னு பாத்தீங்கன்னா 15% கிட்ட வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா இன்னும் 10% ஷார்டேஜ். இந்த இப்ப போட்டிருக்க பட்ஜெட் பிரகாரம் இருங்க இருக்கீங்க நீங்க. இது நான் முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்றது இதுவே தெரியுது. growth rate அப்ப எவ்வளவு கம்மியா இருந்திருக்கு? growth rate என்பது வேற. அதாவது 12.6 எப்படி சரி இல்ல சார் லாஜிக்கலா நான் சொல்றது growth இருந்தா உங்க தலைவர் சொன்னது GDP உள்ள கான்ட்ரிபியூஷன். நான் சொல்றது growth அதிகமா தான் யார் சார் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ராமசுப்ரமணிய ஐயா கிட்ட கேளுங்க, அது உங்களோட விளக்கம் சொல்லுவார். growth இருக்குனா growth rate கான்ட்ரிபியூஷன் அதிகமா தான் ஆகணும். GDP உள்ள கான்ட்ரிபியூஷன் என்ன மேனுஃபேக்சரிங் சார் இது growth அதிகமா இருந்தா நீங்க growth அதிகமா இருந்தா டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ல இருங்க சார், அதற்கான விளக்கங்களையும் சொல்றேன் நான். இப்போ ஒரு திட்டம் மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க, மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட். இன்னைக்கு கூட இருங்க இவங்க இப்போ இந்த ரீசன்ட் பட்ஜெட்ல காலனில நாங்க முதல் கருத்தை முடிச்சுக்கிறேன், நீங்க குறுக்கீடு பண்ணாதீங்க. ஃபுட்வேர்ல நாங்க நிறைய இது எம்ப்ளாய்மென்ட் கிரியேட் பண்ணுவோம், நிறைய இது பண்ணுவோம் நாங்க. ஆனா நல்ல பாயிண்ட் சொல்றீங்க, அந்த பாயிண்ட்க்கு வரேன். அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். 2016ல இதே ப்ராமிஸ் சரிங்களா. 2016ல அப்பேரல் செக்டர் இந்த அப்பேரல் செக்டார்ல டெக்ஸ்டைல்ஸ், ஆக்சசரிஸ் அண்ட் ஃபுட்வேர் கிரியேட் பண்றதுல 1 கோடி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுவோம்னாங்க. எப்போ 2016ல 9 வருஷம் ஆகுது. இப்போ 2025 வந்தது. நீங்க இன்னும் நாங்க கிரியேட் பண்ண போறோம் தான் சொல்றீங்களே தவிர நீங்க தூசு தட்டினே இருக்கீங்க. எப்பவுமே அந்த ஃபைல் எடுத்து பார்க்கலாம். இல்ல இது ஒரு உதாரணம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டா அப்படின்ற கம்பெனில இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய டேட்டா வந்து மேனுஃபேக்சரிங் அப்ல 25 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மேனுஃபேக்சரிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கில் தேவை. இன்னைக்கு எம்ப்ளாயபிலிட்டி, ஒரு ஆளை வந்து வேலைக்கு வைக்கணும்னா, இப்போ நான் ஒரு வேலைக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்து திறனை ஆலோசிக்கணும். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த திறன்ல அவன் செட் ஆகிறானா இல்லையான்னு பார்க்கணும். ஸ்கில் பேஸ்ல அந்த ஸ்கில் பேஸ்ல பார்க்கும்போது இந்த 10 வருட காலத்துல உமனோட ஸ்கில் செட்டப் வந்து அதிகமா இருக்கு மென்னோட. அதெல்லாம் தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா இந்த டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கில் எல்லாம் ஒண்ணுமே பேசுறதுக்கு இடமே கிடையாது. நீ இவர் சொன்னாரு லெதர் மட்டும் சொல்லிடுறேன். மாதவரத்துல இன்னைக்கு கூட போனீங்கன்னா ஷூ மாதிரி ஒரு சின்னத்தை உருவாக்கி, இது எம்ஜிஆர் காலகட்டத்தில் இந்த இடம் வந்து லெதர் ஷூ மேனுஃபேக்சரிங்காக வரணும். அந்த செட்டப் எங்க போச்சு? சிந்துவாராக போயிடுச்சு. நீங்க சிந்துவாரல என்ட்ரி ஆவுங்க. நீங்க டோட்டலா இத்தனை வருஷத்துல நீங்க இன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இன்னைக்கு வந்து அந்த வேலை இவர் சொல்றீங்களா வேலை வாய்ப்பு உருவாக்க போது அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. நான் அது ஃபைனலா ஒரு பாயிண்ட் மட்டும்
ஒரு டேட்டா மட்டும். டைரக்டா இன்டைரக்டா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருடத்திற்கு 1,20,00,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இது இல்லெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பூபேந்தர் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தொழில்துறை அமைச்சராக கொடுக்கக்கூடிய டேட்டா இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இது கூட தெரியாம பாராளுமன்றத்துல நீங்க போயிட்டு சார் இந்த ஒரு தவறான பதிவு வந்து ராகுல் காந்தி பதிவு செய்றாரு. எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல மேனிபுலேஷன் எப்படி ஒத்துக்கிறது? பதில் சொல்லணும். ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு. இதெல்லாம் சொல்றாரு. பேட்டரியில என்ன ஆகும், வருமா, டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இவங்களுக்கு என்னன்னா ஃபுல் ஸ்பீச் டிபேட் பண்ணலாமா? நீங்க வாங்க சார். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எழுப்பி இருக்குது ஏஐ பத்தி பேசுறாரு, கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்றாரு. ஆமா, இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இவங்க எடுத்த சென்சஸ் மணிப்பூரில் வந்து மேத்தியின மக்கள் வந்து ஷெட்யூல் ட்ரைப் தான் அப்படின்னு எடுத்த சென்சஸ் 2011. அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. இப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகுதோ அப்படின்றத நான் பார்க்குறேன். அது எனக்கு மிக மன வருத்தமாக இருக்குது. மோடி அவர்கள் வந்து சொல்கிறார், இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வந்து ஒரு சில விஷயங்கள் சிறப்பாக தான் பேசினார். ஏன்னா காங்கிரஸினுடைய உண்மையான இதை வந்து ஒத்துக்கிட்டாரு, ஃபெயிலியரை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஜனாதிபதியினுடைய உரையை வந்து போரிங்ன்றாரு, அது வந்து லாண்ட்ரி லிஸ்ட்ன்றாரு. லாண்ட்ரியில் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணுறது ஒரு பாராளுமன்றத்தில் 5 முறையா 4வது முறையாக இப்போ எம்பியாக இருக்கார். இவருக்கு வந்து அழகு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் இப்போ பொதுவாகவே அது மாதிரி வந்து ஜனாதிபதியோட பாரம்பரியம் வந்து நீங்கள் வந்து 55லேயே அதெல்லாம் இந்த பாரம்பரியமே தேவையில்லான்னு நீங்கள் அதை வந்து இது பண்ணி புவர் லேடின்னு சொல்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க புவர் லேடிஸை வந்து மதிக்காததுனால தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களை பற்றி மோடி அவர்கள் வந்து பேசுகிறாங்க. இருங்க, மோடி அவர்கள் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் புக்கை வந்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வந்தவங்க புவர் உமன் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து ட்ரிபிள் தலாக்கில் கொண்டு போய் விட்டு மாட்ட விட்டு ஏமாத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி மக்களை வந்து சீரழிச்சிருக்கீங்க அப்படின்றத பாராளுமன்றத்தில் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன டேட்டாஸ் எல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வந்து HSBC-னுடைய கன்சியூமர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஃபோரத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து வளர்ச்சி வந்து அடைந்து கொண்டிருக்கு 9.5% இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரேட்டு. ஆனால் அதனுடைய இன்புட் அவுட்புட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 47.5. ஆகையினால அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங், இட் இஸ் க்ரோயிங் அப்படின்னு தான் சொல்கிறான். பட் இந்த 25% டார்கெட் 2025ல ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன், மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் 25% வரணும் அப்படின்றதா என்ன பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் பரவலாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து 20% இந்த 2025ல தொடும் ஜிடிபியில்.